வெல்கம் பேக் டுட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ஆல் இன் ஒன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள்கள். இந்த பொருளெல்லாம் 1 by 1 நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, வெஜிடபிள் ரைஸ், பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் எப்போவுமே இதுதான் வைக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை ரோஸ்ட் பண்ணணும். அது கூடவே பெருஞ்சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு கட் பண்ணி வச்சது, வேர்க்கடலை, அப்புறம் எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். பிரிஞ்சி இலை, பட்டை, மராத்தி மொக்கு, அன்னாசிப்பூ, கடல்பாசி இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கணும். அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம்லாம் வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அந்த சூடிலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு குழிக்கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுப்போம். காய் சாப்பிட்றவங்களுக்கு பரவாயில்ல, சாப்பிடாத பசங்களுக்காக லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக விழுதாட்டம் அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி ரொம்ப பட்டு போல் அரைச்சி எடுத்துப்போம். இதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுவோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த கிரேவி நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு, இட்லி, தோசைக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா இருந்துச்சுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த கிரேவி செம்மையாக எம்மியாக சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.